குட் மார்னிங். வாழ்க வளமுடன். டுடே நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பார்க்க போகிறோம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சதும் கடலை பருப்பு ஆட் பண்ணுறோம். கடுகுளுந்த பருப்பு நல்லா வெடித்ததும் ப்ரௌன் கலரோட வரவும் நம்ம சில்லி ஆட் பண்ணுறோம். சில்லி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரவும் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் பிங்க் கலரில் வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருந்ததை நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கீரை ஆட் பண்ணிட்டோம். இப்போ கீரை பொரியல் மட்டும் நம்ம தனியாக செய்யணும்னா பாசிப்பருப்பு ஆட் பண்ணி தேங்காய் பூ இது பண்ணலாம். ஸோ நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்கிறதுனால நான் பருப்பு ஆட் பண்ணலை. ஸோ கீரையை நல்லா வதக்கிக்கிடலாம். தண்ணி ஊற்றலை, அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியை இன்ஜெக்ட்னு விட்டுட்டேன். நல்லா வதக்கிக்கிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கீரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ கீரை நல்லா வதங்கிடுச்சு. அதே சைடில் நம்ம ஓரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் டர்மரிக் பவுட்ரு, மஞ்சத்தூளும் சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓரத்துலேயே நம்ம இதை கிளறிக்கலாம். அந்த ஹீட்லேயும் நல்லா கொஞ்சம் ஓரத்துலேயே கிளறி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இதுக்கும் முருங்கைக்கீரையும் நல்லா வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். டேஸ்டான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி. டேஸ்டான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் டுடே லஞ்சுக்கு ரெடி. வாங்க சாப்பிடு.